வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.9 பார்ப்போம். ஏற்கனவே இவற்றை முயல் கணக்குகள்லாம் இந்த அளவு திட்டம் இல்லை, அதுக்கு அடுத்தது எக்ஸு ஒய் அச்சில் சமமாக குறிக்கணும், நெருக்கமாக குறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் உள்ள தவறுகள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி எதுன்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணுன்னாக்கா அடுத்த பயிற்சி 3.9 பார்ப்போம். y = p of x, px, y = px. இங்கு p is belongs to z என்ற நேர்கோடானது எப்போதும் ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். இந்த டேஷ்கினது ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். அடுத்தது பாருங்கள், x = 4, y = -4 என்ற கோடுகள் சந்திக்கும் புள்ளி. x அச்சுனாக்கா என்னது, இந்த 4 அமையும். இங்கே பாருங்கள், இது -4, ஒய்ஹெச் -4 என்ற சந்திக்கும் புள்ளியானது. அப்போ என்னது 4, -4, 4, -4 இந்த மாதிரி பாயிண்டில் தான் சந்திக்கும். அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தின் அளவு திட்டம் எழுதியிருக்காங்க. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்ப்போம், என்ன வரணும்னு பார்ப்போம். எக்ஸ் அச்சின் மீது 1 சென்டிமீட்டர் சிக்கட்டும் ஒரு அலகு. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ் அச்சு பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஒரு அலகுன்னு கொடுக்கல, இங்கே 3 ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சிக்கல்ட்டு 3 அலகுகள். ஒய்ஹெச்சை பார்த்திங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. அப்போது ஒய்ஹெச்சின் மீது 1 சென்டிமீட்டர் எத்தனை அலகு, 25 அலகுகளுக்கு சமமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 1,1 சரியாக தவறான்னு சொல்கிறாங்க. 1,1, 2,2, 3,3 ஆகிய புள்ளிகள் அனைத்தும் 1,1ன்னா இதை கன்சிடர் பண்ணிங்க. இங்கே 1, 2, 3 அப்படின்னு வரும்போது இங்கே அப்படி போகும். அதனால் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் தான் அமையும். அப்போ இவன் ரைட்டு. ஆதிப்புள்ளி வழியாக செல்லாது, ஒரே நேர்கோட்டு. y = 9x ஆதிப்புள்ளி வழியாக செல்லாது, இது தவறு. ஆய அச்சுகள் 2,0, 0,2 அப்படின்னும்போது நம்ம என்ன செய்யணுன்னாக்கா எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சை போட்டுக்கிட்டு சந்திக்கும்போது 2,2 என்ற புள்ளி வழியாக செல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ஹெச்சை போட்டுக்கிறோம். 2,0ன்னா இங்கே வருவோம், 0,2ன்னா இங்கே போகும். சந்திக்கும் கோடானது இது ரெண்டும் சந்திக்குன்னா இந்த இடத்துல வரும். சந்திக்கும் 2,2, இதுதான் 2,2 என்ற புள்ளி வழியாக செல்லுமா, சந்திக்கும் இந்த புள்ளி வழியாக செல்லுமானா கண்டிப்பாக செல்லும். இப்போ நம்ம 2,2ன்றது இந்த பாயிண்ட்டு தான், அது கண்டிப்பாக செல்லும். அடுத்தது பாருங்கள், 4, -2 என்ற புள்ளி வழியாக செல்லும். 4, -2 என்ற செல்லும் கோடு ஒய்ஹெச்சை 4, -2 என்ற புள்ளி வழியாக செல்லும் கோடு. 4th சம் பாருங்கள், 4, -2 என்ற புள்ளி வழியாக செல்லும் கோடு. 4, -2 என்ற புள்ளி வழியாக செல்லும் கோடு ஒய்ஹெச்சை இங்கே பாருங்கள், -2 என்ற புள்ளி வழியாக செல்லும் கோடு. 4, -2னாக்கா நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். 4, 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கோங்க. 4 -2ன்னா 1, -1, -2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி. இது கோட்டின் மீது செல்லும் கோடு ஒய்ஹெச்சை 0,2 எக்ஸ்ஹெச் இல்லை, ஒய்ஹெச் 2 இதன் வழியாக செல்லும் சந்திக்கின்ற கோட்டின் மீது. இப்போ நம்ம வரைஞ்சி பார்க்கணும், கிராஃபில் வரைஞ்சி பார்த்து இதன் மீது வருகின்ற புள்ளின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு 1லேருந்து போகுது இல்லையா, 2லேருந்து போகுது. அதனால் இங்கே 3ல் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 3,1 இது வரும் அமையும் புள்ளி. ஏதேனும் ஒன்றை எழுதுகனாக்கா 3,-1 எழுதலாம். அதாவது என்னது, இரண்டாவது கால் பகுதினால நம்ம என்ன செய்யணும், 3,-1ல் -1,3ல் வரும். -1,3 இது இரண்டாவது கால் பகுதி இல்லையா, அதனால் -1,3 என்ற புள்ளியை நம்ம குறிக்கலாம். ஏதாவது இரண்டாவது கால் பகுதியில் இது சந்திக்கின்ற புள்ளியை எழுதணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது எழுதிடலாம். இங்கே பாருங்கள்,